ஒரு நாள் இரவில் அப்படின்ற படத்தை இப்போ தான் பார்த்து வெளில வந்தேன். இந்த படத்தை வந்து 120 ரூபா கொடுத்து பார்க்கல. என்னோடய ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏஎல் விஜய் அவருக்காக வந்து பார்த்தேன். எனக்கு படமாக ரொம்ப பிடிச்சிது. அண்ட் சத்யராஜ் சார் வந்து திருப்பி அவர் ஏன் லெஜெண்ட் அப்படின்னு இந்த படத்துலேயே ப்ரூவ் பண்ணியிருக்கார். படமாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிரிப்பிங் என்டர்டெய்னராக இந்த படம் என்டர்டெயின் பண்ணும். காமன் மேனோட ஒரு சப்ஜெக்ட் வந்து எப்போ எடுத்தாலுமே அது கண்டிப்பாக ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சே ஆகும். எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம், எல்லோரும் பார்த்த விஷயமா இருக்கலாம், எல்லாம் உணர்ந்த விஷயமா இருக்கலாம். ஒரு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரு நாள் இரவில் இப்போட கெரியரில் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்னு சொல்லலாம். யூஸ்வலாக அவரோட படங்கள் வந்து நிறையா டயலாக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஆனால் இதில் வந்து டயலாக்ஸ் கம்மியாக நிறையா வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே கன்வே பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது வந்து ஷட்டருங்கிற மலையாள படத்தோட ரீமேக்காக இருந்தாலும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறையா சேஞ்சஸ் பண்ணி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு எடிட்டர் ஆண்டனி சார். அவரோட ஒரு டெபியூ ஃபிலிமாக வந்து இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லுவேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சத்யராஜ் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் ஆண்டனி ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் வெரி நைஸ். ரொம்ப டைட் கம்பேக்ட், ரொம்ப நல்லா இருந்தது. ஐ திங்க் இட் வில் பி அ வண்டர்ஃபுல் மூவி. ஏன்னா அவர் எடிட்டிங் எல்லாம் பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கோனா பி அமேசிங். வணக்கம், என் பேர் சாம் பால். இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாள் இரவு படத்தோட ஃபஸ்ட்டு ப்ரீமியர் ஷோவில் இருக்கிறோம். பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு போனாங்க இன்றைக்கி. பயங்கர ரெஸ்பான்ஸ் படத்துக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த ஃபோரம்ஸ் விச் ஹஸ் பீன் ரேட்டிங் இஸ் வெரி ஹைலி. மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் சத்யராஜ் சார்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னென்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும் சாரை பற்றி. இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தும் சார் வந்து ஏன் க்ளோஸ் எடுக்கும்போது சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பொசிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா எனக்கு நான் லைன்ஸ் வந்து பைஹார்ட் பண்ணும்போது சார் வந்து எனக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஷூட் முடித்து நான் வேறு கதையெல்லாம் கேட்டுடுச்சுன்னா அதை பற்றி கூட கேட்டு எனக்கு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார். பிஹைண்ட் உட்ஸ் ரிவ்யூஸும் பார்த்தேன். 3/5 கொடுத்துருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. அண்ட் தே ரியலி லைக் இட். நிறைய பேர் அதில் இருக்கவங்க கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் லைக் வி ஆல் ஒர்க் ஹார்ட் and we got the credits in சொல்லலாம். and I'm really blessed to be part of this project.